வங்கக்கடல் பகுதியில் வரப்போற 29ஆம் தேதி புதிய புயல் உருவாக போறதா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி ஒன்று இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தியை பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வங்கக்கடல்ல உருவான நிவர் புயலானது இன்று அதிகாலையில தான் காரைக்கால் மற்றும் புதுச்சேரி அருகே கரையை கடந்திருக்கதாகவும், மேலும் இந்த புயலானது கரையை கடக்கும் போது சென்னை, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி போன்ற பல மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புயல் மூலியமா ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையுமே இப்போ தமிழக அரசாங்கம் விரைவா சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த புயல் மூலியமா ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமா இந்த மாவட்டங்களில் உள்ள மக்கள் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கும் உள்ளாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு மோசமான செய்தி ஒன்னை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது என்ன மோசமான செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, வரப்போற 29ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக இருக்கிறதாவும், அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுப்பெற்றா கண்டிப்பா புயலா மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உள்ளதா இப்போ ஒரு மோசமான செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே வங்கக்கடல்ல உருவான நிவர் புயலுடைய பாதிப்புல இருந்தே தமிழக மக்கள் இன்னும் மீண்டு வர முடியாம இருந்துட்டு இருக்க நிலையில அதுக்குள்ள இன்னொரு புயலுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்க இந்த ஒரு செய்தியானது மக்கள் மத்தியில இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிகமான சோகத்தையும் இப்போ உருவாக்கியிருக்கு. மேலும் இப்போ இவங்க வெளியிட்டிருக்க இந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்திய வானிலை ஆய்வு மையம் வரப்போற 29ஆம் தேதி தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக போறதா சொல்லியிருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.